இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் கொன்றைங்கி. கோயம்புத்தூர்லேருந்து சுமார் ஒரு 115-116 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற கோயில் தான் இது. கோயில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை மிரட்டுற அளவுக்கு அதோட ஹைட்டு நம்மளை ஒரு தாக்கம் கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹைட்டான மலை, ஒரு 1600 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. கோயிலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கெட்டி மல்லேஸ்வரர், பிரம்மராம்பிகா அம்பாலோடைய சிவன் தரிசனம் பண்ண முடியும். வெள்ளிங்கிரி மலையோட கடைசி மலையினோட ஃபீல் இது வந்து கொடுக்கும். நம்ம 7வது மலையினோட ஒரு டச் என்ன இருக்குதோ அது இந்த மலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக உணர்வோம். அந்தளவு டஃப்பாக இருக்குமான்னு கேட்டோம்னா அந்தளவுக்கு இருக்காது. பட் சேம் ஃபீல் இருக்கும். நம்ம ஏறும்போது அதோட ஒரு வடிவமைப்பு எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வந்தவங்களுக்கு ஏகப்பட்ட மலைகள் ஈஸியாக தான் இருக்கும், அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து அது இதுன்னு நான் கம்பேர் பண்ண வரல. பட் ஆனால் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எப்படி இருக்கும் ஒரு ஃபீல் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம அங்கேருந்து மேலே இருந்து மலைகளை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு மலையும் வியூவெல்லாம் வேறு லெவல் இருக்கும். நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு சிவன், அதனோட பேரானந்தத்தை இப்படி எப்படின்னாலாம் வந்து சொல்ல முடியாது. நான் சொர்க்கத்தில் தான் இருக்கிறேன், என்னை பகவான் சொர்க்கத்தில் தான் வைத்திருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. கோயிலோட சிறப்புகள் சொல்லணும்னா, இது வந்து சித்தர்கள் வந்து நிறைய பேர் தவம் பண்ணக்கூடிய ஒரு இடம். என்னோட அனுபவம் கண்டிப்பாக அங்கே மேலே வந்து நம்ம ஒரு தியானம் பண்ணுறக்கு அருமையான இடம், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக அதனோட வைப்ரேஷன் நீங்கள் அளவிட முடியாத அளவுக்கு எனர்ஜி கொடுக்குது, அது உண்மை. அந்த ஒரு லிங்கத்துக்கு முன்னாடி மேலே மலையில் நாம் இருக்கும்போது கண்டிப்பாக அபரிவிதமான சக்தியை நம்மளால் உணர முடியுது. அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, போகிற ஆளுக கசன்னு குப்பை போட்டு அதை கன்றாவி பண்ணுறதும் அதை விட மோசமாக இருக்குது. நம்ம ஆளுக வந்து எனக்கு தெரிஞ்சு கோயில்கள் இருக்கிறத சுத்தமாக வச்சுட்டு இருந்தாலே அது அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும், அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். போகிற மேலே போய் பார்த்தோம்னா சுற்றி வர நம்ம ஆளுகள் போய் குப்பைகளை போடுறது அளவே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய தப்பாக கருதுகிறேன். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கலங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா காகபஜேந்திரன் அப்புறம் கணபதி, அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள். அவங்க வந்து பகவானை தரிசிக்கிறதுக்கு காக்காயாக போய் தரிசிக்கிறதாகவும், அப்புறம் 2வது கீழிருந்து கீழிருந்து மேல் நோக்கி காற்று வந்து பகவானை போய் தரிசிக்கிறதா சொல்கிறாங்க சித்தர்கள். அப்படித்தான் வந்து தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காற்று வந்து பார்த்திங்கன்னா மலைகளை பொறுத்த வரைக்கும் கீழிருந்து மேல் நோக்கி அடிக்கும். சயின்ஸாக பார்த்தா எப்படி, உண்மையிலேயே அந்த காற்றினுடைய அருமையை உணரும்போது அது நம்ம கூட சித்தர்கள் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அது எல்லா இடத்துலையும் அது வந்து உணராது. அந்த ஃபீல் வந்து இது நம்ம கொடுப்பாங்க ஒவ்வொரு இடத்துல. அந்த காற்றுக்கும் இந்த காற்றுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம உணர வைப்பாங்க. நாம் பாதி தூரம் போயிட்டோம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, சென்டர்லேருந்து ஒரு மணி கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த இடம் வந்துச்சுன்னா பாதி வந்துட்டோம்னு அர்த்தம். சித்தர்கள் நம்ம கூட காற்றா வர்றாங்கன்னா ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. காற்றாகவும் வருகிறதுன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 1650 அடி வந்து ஹைட்டில் இருக்குது இந்த மலை. நல்லா நடக்கூடிய ஆளாக இருந்தால் எங்கள் அண்ணன் 1 மணி நேரத்துக்கு நடந்துடுறா அப்படிங்க.
நான் ஒரு 1.5 மணி நேரத்தில் நடக்கிறேன். ஒரு சில பேர் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுக்கிறாங்க. உட்காந்து போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை மணி நேரத்தில் போய் நான் சாதனை பண்ணிட்டேங்கிறது விஷயம் இல்லை. நான் போய் பகவானை தரிசித்தேன், அனுபவிச்சேங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே சாதனை என்னை பொறுத்த வரைக்கும். நான் இத்தனை மணி நேரத்தில் போயிட்டேன், 1 மணி நேரத்தில் ஏறிட்டேன், 1/2 மணி நேரம் ஏறிட்டேன். அது அவங்களுடைய உடம்புனோட ஃபிட்னஸ் பொறுத்தது நடக்கக்கூடிய விஷயம். நமக்கு கீழே இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 to 9 மணிக்கு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. 12 மணி மட்டும் திறந்துருக்கும். விசேஷ நாளுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே திறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பௌர்ணமி டைமில் பார்த்திங்கன்னா 1:30 வரைக்கும் கீழே இருக்கிற கோயில் இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் மேலே இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு ஒரு 6 மணிலேருந்து நைட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி மட்டும் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நமக்கு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு போகிறக்கான பஸ்ஸுகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து 19 கிலோமீட்ரு. நான் பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து போனேன். ஒட்டஞ்சத்திரம் போகிற பஸ் ஏறி அந்த கீரனூர் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியாவில் கேட்டேன். கண்டக்டர் இறக்கி விட்டார். அங்கேருந்து அப்படியே கீரனூருக்கு போயிட்டேன். இங்கே சிவராத்திரி, பௌர்ணமி, பிரதோஷம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. மலையில் நான் மலை மேலிருந்து பார்த்தோம்னா பழனி மலை தெரியும். அது ஒரு சிறப்பு. இங்கே பஞ்சபாண்டவர்கள் தங்கி இருந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது பழனி மலை தெரியும். அப்புறம் இது சிவன் தன் மகனை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக பழனி மலையில் இருக்கிறத மகனை என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு அந்த பழத்துக்காக உட்காந்தாருல்ல, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக இங்கே மலையை பிடிச்சி உட்காந்துதான் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு சுனை இருக்குது மலை மேலே. அந்த சுனையும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு தண்ணி கொடுக்குது. அதுதான் மெயின். நான் பார்க்குறப்ப குரங்குக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் நான் அதுலேயே 1/2 மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் மாட்டியிருப்பேன். அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடலை, மேலே ஏற விடலை, இறங்க விடலை, எல்லாம் சுற்றி கட்டி என்னை ரவுண்டு கட்டிடுச்சு. அவங்ககிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நிறைய பேர் மெயினாக அபிஷேகத்துக்கு நிறைய பொருட்கள் கொண்டு வர்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பகவான் வெறுங்கையில் யாரும் தரிசிக்கிறது இல்லை. பூவோ பழமோ அபிஷேகத்துக்கு பொருள்கள், பால், திருநீர், அப்புறம் பன்னீர், நிறைய ஐட்டங்கள் அபிஷேகத்துக்கான பொருட்கள் கொண்டு அவங்களே ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க. நான் என்னோடய ஃபீல் சொல்லணும் அப்படின்னா, மலை உண்மையிலேயே அந்த படிக்கட்டு பதிச்சவங்களுக்கு அதாவது படிக்கட்டை கொத்தி அதை மேலே ஏறுறதுக்கு வழி தடத்தை உருவாக்கினவருக்கும், அப்புறம் அந்த சைடில் அந்த ஐயா பார்த்திங்கன்னா ஒரு ஐயா இருக்கிறாரு. அவர் தான் பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் நட்டி அதையை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறார். ரொம்ப வயசானவர். அவங்களோட உழைப்புக்கு ஈடே கிடையாது. ஏன்னா இத்தனை பேர் அங்கே மேலே போய் அதை தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னா அதுக்கு இவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அவர்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு மக்கள்கள் அங்கே போய் கும்பிட முடியாது. அது ஒரு உண்மை சொல்லித்தான் ஆகணும். ஒவ்வொரு இடமே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நான் மலையை விட்டு இறங்கும்போது பார்த்திங்கன்னா பைரவர்கள் 2 பேர் என் கூடவே வந்தாங்க. எனக்கு மேலே இருக்கும்போதும் இருந்தாங்க. கீழே டெட் எண்டு நான் பகவானை கீழே கெட்டி மல்லேஸ்வரரை பார்க்குறதுக்கு கீழே வர்ற வரைக்குமே அவங்க என் கூட தான் இருந்தாங்க. அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது.
நான் இறங்கவும் அவங்க இறங்கவும், நான் நின்னா அவங்க நின்றுக்குவாங்க, அவங்க நின்னா நான் நின்றுக்குவேன். அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அங்கே மலை மேலே வந்து நாம் சாமி கும்பிட்டுக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணார். சும்மா சூப்பராக வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு பக்தியாக வந்து பண்ணுறார் பகவானுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம். மாலை வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் போட்டு நான் வந்து ஒன்றுமே பண்ணலை. நான் பண்ணுறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அப்படியே பிடிச்சா அப்படியே ஒரு போக்கில் ஏறுவேன். அவர் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேரானந்தமாக இருந்தது. பகவான் நமக்கு அபிஷேகம் பண்ணி காட்டுறார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த ஒரு பக்தி. அவங்க ஏதோ குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு அந்த மாதிரி வருவாங்களோட தெரியுதுங்க. நல்லா பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பூஜை பண்ணது. அப்புறம் அங்கே கீழே கிடந்த குப்பையெல்லாம் அவரே எடுத்து அதை பையில் போட்டு அதை கீழே கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஏறுறாங்க. பெண்களும் ஏறலாம், ஆண்களும் ஏறலாம். மேலே வந்து உட்காந்துட்டுக்கிறாங்க. பட் ஆனால் அதனோட அமைப்பை வந்து அனுபவிக்காமல் அது ஒரு விதமான நியாயங்களும் ஓடுது. அப்புறம் குப்பைகளையும் போட்டு வைக்கிறாங்க. அவங்க மட்டுமல்ல, வர்றவங்களாம் தயவுசெய்து வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தடவை அந்த மலை மேலே யார் ஏறினாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிற குப்பைகளை தூக்கி பேக்கில் போட்டு வந்து கீழே கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் அந்த இடமும் எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் சக்தி வாய்ந்த ஒரு இடத்த நாம் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். அந்த தீபம் போடுறாங்கிற பேரில் நம்ம எல்லா கோயிலையும் பண்ணுறது தீபம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்காக போடுறோங்கிறதுக்காக அந்த கோயிலை கெடுத்து வைக்கிறதுக்கான வேலைக்கு நிறைய போடுறோம். அது மட்டும்தான் நல்ல விஷயமாக மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தடவையாச்சும் அந்த தட்டத்தையோ அந்த எண்ணெய் ஓட்ட இடத்தையோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் கிடையாதுங்க. தீபம் போடுறதுக்கு ரெடி, அதை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி இல்லைங்கிற ஆளுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. பகவானால இல்லை, யாருனாலுமே நமக்கு நல்ல வரம் கொடுக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், தப்பான விஷயமாக யோசிக்கிறேன். அதனால் முடிந்த வரைக்கும் குப்பையை போடாதீங்க, அனுபவிங்க. அதெல்லாம் இதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எத்தனை கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காத சொர்க்கத்தை பகவான் நம்ம அந்த மலை மேலே ஏற்றி நமக்கு காட்டுவார். அந்த ஒரு ஃபீல், அதுக்காக எத்தனை தடவை என்ன ஏறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு உலகளாவிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பகவானை நம்புங்கள், மலை ஏறிட்டு வாங்க, கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பார். மலை ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான டைம் சொன்னோம்னா காலையில் நேரத்தில் ஏறுங்க, மத்தியானத்துக்குள்ளே இறங்க பாருங்கள். இல்லைன்னா வெயில் அடிக்கிற வெயிலில் எங்கேயுமே இது பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்கில் மாட்டிக்குவோம். அதனால் அது எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காலை நேரத்தில் ஏற ஆரம்பிங்க. ஒரு 11:30 மணிக்கெல்லாம் கீழே இறங்க மாதிரி பாருங்கள்.